31 உலக புகையிலை ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் இந்த நாளில் தமிழக அரசு புகையிலை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கி சாதனை படைக்க வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறுவர்களின் எதிர்காலத்தை காக்க புகையிலை பொருள் விற்பனையை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பேரறிவாளன் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். சுமார் 1.5 மணி நேரம் உடல் பரிசோதனை செய்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் பேரறிவாளன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மூட்டுவலி, முதுகுவலி, சிறுநீரக தொற்றுக்கு பேரறிவாளன் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகங்கை பேருந்து நிலையம் மற்றும் அரண்மனை வாசல் உள்ளிட்ட இடங்களில் அதிமுகவினர் பேனர்கள் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பேனர்களால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி போலீசாருடன் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தலை ஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கொள்முதல் செய்யப்பட்ட கரும்பிற்கு உரிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அத்துடன் கரும்பு அரவை காலதாமதமாக தொடங்கப்பட்டதால் கரும்பு மகசூல் ஏக்கருக்கு 20 டன் குறைந்துவிட்டதாக கவலை அடைந்தனர். குறிப்பிட்ட காலத்தில் அந்த கரும்பை வெட்டாததால மகசூல் குறைஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது இவங்க நிர்வாகம் சரியா பராமரிப்பு பண்ணதால அங்க உள்ள போய் 4 நாள் 5 நாள் கழிஞ்சு அதுல ஒரு காய்ச்சப்பாடு. இப்ப பட்டுவாடாவும் கிடையாது. இவங்க 5 வட்டி 10 வட்டி வாங்கி கரும்பை வெட்டி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல விவசாயி எப்படி கரும்பு போட முடியும்? நெல்லை மாவட்டம் பாளையம் கால்வாயில் படர்ந்து கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமளி செடிகளின் ஆக்கிரமிப்பால் 70க்கும் மேற்பட்ட மடைகள் பராமரிப்பு இன்றி இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள உரகடம் பகுதியில் குடிபோதையில் காரில் வந்த ஒரு கும்பல் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது காரில் வந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் இருந்தவர்களை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் பெண் உட்பட பலர் காயமடைந்தனர். அவர்களில் படுகாயமடைந்த 4 பேர் சிகிச்சைக்காக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை சூளைமேட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட ராமச்சந்திரன் என்ற நபர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு சாலையில் ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமச்சந்திரன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இவருக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பொய்யக்குளம் பகுதியில் மருமகன் தலையில் கல்லை போட்டுக் கொன்ற மாமியார் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். குடிபோதையில் மகள் காமாட்சியிடம் தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த மருமகன் லெப்ட் விநாயகத்தை கொன்றதாக மாமியார் கீதா வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கீதாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.